2027வது வருஷம் ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்க போது இந்த உலகத்தோட பாதுகாப்புக்கு குளோபல் செக்யூரிட்டிக்கே ஒரு டர்னிங் பாயிண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்றாங்கன்னா போலாண்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் விளாடியாஸ்லாக் அவர்கள் தரப்புல இருந்து வந்து பண்ண 3 பேர் வச்சுக்கிறார். விளாடியாசாக், கொனிஷ்கா, கம்யான்ஸ் பேர் கொஞ்சம் கட்டாவில். ஸோ விளாடியாசாக். ஸோ இவர் தரப்புல இருந்து ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நேட்டோவோட சுப்ரீம் அலைடு கமாண்டர் இருப்பார் இல்லையா, அவரு பேர் எலக்சஸ்ன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். ஜென்ரலா என்ன பேசுறாங்க அப்படின்னா, சைனாவும் ரஷ்யாவும் இணைஞ்சு ஒரு கட்டத்துல நம்மளுக்கு எதிராக சண்டை பிடிப்பாங்க. ஸோ ஒரு மிக பெரும் யுத்தத்துக்கு நம்ம தயாரா இருக்கணும். நேட்டோ பல முனை தாக்குதலுக்கு மிக பெரும் யுத்தத்துக்கு தயாரா இருக்கணும் அப்படிங்கிற அவர் சொன்னதுக்கு இப்போ போலாண்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வழிமொழிஞ்சிருக்கார். ஆமா, 2027ல ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்க போகுது அப்படிங்கிறது போல. ஸோ அதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணி தேத்திட்டு இந்த ஜெர்மனி பல நாடுகள்லயும் ஒருத்தவங்க சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா, அதாவது ரஷ்யா இந்த வருஷத்துக்குள்ள தாக்கிடுவாங்க, இன்னும் 2-3 வருஷத்துக்குள்ள நம்ம ரெடி ஆகணும் அப்படிங்கிறது போல. ஸோ இவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் 2027. ஸோ இந்த டைம்ல நம்ம ஒரு பிரச்சனையை வச்சுக்கலாம் அப்படிங்கிற ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ ஒரு மாபெரும் யுத்தத்துக்கு நேட்டோ நாடுகள் தயாராகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப் அவர் இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்பு இந்த ரிப்போர்ட்ஸ் வரணும்ல, ரஷ்யாவை எந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கிறாங்க உக்ரைன் அப்படிங்கிறது போல. ஏன்னா லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள் பயன்படுத்தி ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ அதாவது இது போல லாங் ரேஞ்ச் ட்ரோன்களை யூஸ் பண்ணி தாக்குதல் பண்றதுனால ரஷ்யாவோட அட்டாக்ஸ் இருக்குது இல்லையா, லாஜிஸ்டிக்ஸ் முன்னேறி வந்து தாக்குதல் பண்றதுக்கான சப்ளைஸ், ஸோ அதுல அதிக அளவுல தடைகள் ஏற்படுது. இதனால பெருமளவுல களத்துல அவங்க நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம டீப் இன்சைட் ரஷ்யா அட்டாக் பண்ண அவங்க பல மடங்கு சஃபர் ஆவாங்க. இது சிக்னிஃபிகண்டான ரெஸ்பான்ஸா இருக்கும் அப்படிங்கிறது போல. இது போல நீண்ட நாளுக்கான யுத்தத்துக்கு ரஷ்யா ரெடி ஆயிட்டு இருக்காங்க இல்லையா, அதை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது போல சிரிஸ்கி அவர்கள் தரப்பு வந்து தர. அதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் எனக்கு விசிபிளா ரிசல்ட்ஸ் வேணும், லாங் ரேஞ்ச் ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் பண்ணீங்கன்னா எங்களுக்கு விசிபிளா ரிசல்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது போல டிமாண்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அலெக்சாண்டர் சிரிஸ்கி அவர்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறது போல. ஏன் அப்படின்னா இந்த லாங் ரேஞ்ச் தாக்குதல் பண்றாங்கன்னா ட்ரோன்கள் அதிக அளவுல தேவை. ட்ரோன்கள் அதிக அளவுல தேவைன்னா அதிகப்படியான தொகை தேவை, ஃபண்டிங் அதிக அளவுல தேவை. ஸோ இதைத்தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், கமாண்டர் இன் சீஃப், ஸோ இவங்களும் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் போட்டுக்கிறாங்க. புதுசா அடிஷ்னலா ஃபண்டிங்கை வந்து பாத்தீங்கன்னா தலைவரே வெட்டினீங்கன்னா அதிகப்படியான ப்ரொடெக்ஷன் சப்ளைக்கு இது போல ட்ரோன்கள் போகும். ஸோ அப்படி போகுது அப்படின்னா அதிகப்படியான ட்ரோன்களை பயன்படுத்தி ஃப்ரண்ட் லைனாக இருக்கட்டும் இல்லை ரஷ்யா டீப் இன்சைடாக இருக்கட்டும் தாக்குதல் பண்ணுறதுனால, மிக முக்கியமான பகுதிகளில் தாக்குதல் பண்ணுறதுனால ரஷ்யாவோட முன்னேற்றத்தை ஸ்தம்பிக்க வச்சிடலாம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்துக்கிறாங்க. இதுக்கு கான்ட்ராக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் கையெழுத்தாகும். வரக்கூடிய வாரங்கள், அடுத்த வாரத்துக்குள்ள முடிவுகள் எடுக்க போறோம், அடிஷனல் ஃபண்டிங் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. ஸோ அதுக்கு தான் ரிசல்ட்ஸ் கண் கூட பார்க்கணும் அப்படிங்கிற கேட்டுக்கிறாங்க. ஸோ கமாண்டர் இன் சீஃப் ரஷ்யாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப் ரஷ்யாக்குள்ள டீப் இன்சைட் தாக்குதல் பண்றதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ரஷ்யா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் கையெழுத்திட்டாரு ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்றதுக்கு, ஃபண்டிங் அலோகேட் பண்றாரு. இப்ப அடுத்தது ஃப்ரண்ட் லைனை ரெடி பண்ணுமா இல்லையா, உக்ரைனோட டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்களே ஜிஆர்யூவோட ஹெட் புடானோ அவர்கள் இப்ப அவரு தரப்புல என்ன சொல்லிக்கிறாருன்னா, இப்போ உக்ரைன்ல 18 வயசுல இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுல இருந்து இருக்கிறவங்களெல்லாம் நம்ம மொபைலைஸ் பண்ணாலே 2033 வரைக்கும் சண்டை பிடிக்க முடியும். அது மட்டும் இல்ல 16 வயசுல இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் மொபைலைஸ் பண்ணா 2044 வரைக்கும் சண்டை பிடிக்க முடியும் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து இன்டெலிஜென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு இன்டெலிஜென்ட்டான ஒரு டிசிஷனை உக்ரைனுக்கு கொடுத்துக்கிறாங்க. ஐயோ சாரே, 13 வயசு இருக்கிறவங்களை மொபைலைஸ் பண்ணீங்கன்னா 2080 வரைக்கும் சண்டை பிடிக்க முடியும்ல அப்படிங்கிற கேள்விகள் வருது சில அனலிஸ்ட் கிட்ட இருந்து. பட் இதுல என்ன ஒரு விஷயம்னா,
சண்டை பிடிக்க முடியும், சண்டை பிடிக்க முடியும் தான் சொல்றாங்களே தவிர, ஜெயிக்க முடியுன்ற ஒரு வார்த்தை இவங்க யாருகிட்ட இருந்து வரமாட்டேங்குதே. அப்ப ஜெயிக்கணுங்கிற நீடு இல்ல. சண்டை மட்டும் பிடிச்சா போதுமா? அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. இதுக்கு ஏற்பதான் அடுத்தடுத்த செய்திகளும் வருது. ஏன்னா இவங்க சண்டை பிடிக்கிறதே இவங்களோட நோக்கமே. ஏன் அப்படின்னா, இப்போ ஜெர்மனி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ட்ரோன்கள் சமீப காலமாவே ஜெர்மனியோட ட்ரோன்கள், டென்மார்க்கோட ட்ரோன்கள், ஸ்வீடனோட ட்ரோன்கள், பின்லாண்டோட ட்ரோன்கள், இது போல சில நாடுகளோட ட்ரோன்கள்லாம் உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்றாங்க. உக்ரைன் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் இப்ப ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா வெர்டிக்கலி டேக் ஆஃப் பண்ணக்கூடிய ட்ரோன்கள், இந்த கேபிள் ட்ரோன் ஜெர்மனியோட டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க உக்ரைன் அப்படிங்கிற சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனோட வெர்டிக்கல் டேக் ஆஃப் லேண்டிங் ட்ரோன்களை வந்து பார்த்தீங்கன்னா சோதனை பண்ணி பார்த்துக்கிறாங்க. டே அப்பா பலே பேஸ் சூப்பராக வேலை செய்யுதே அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து சர்டிஃபிகேட் போயிருக்கு. அதாவது இது போல ட்ரோன் டெஸ்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு மிக பெருமளவில் தேவை. இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா. அதிகப்படியான ஃபண்டிங் அலோகேஷன் நடக்கும். இணைஞ்சு செயல்படுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு ஊடி உக்ரைன் இத்தனை ட்ரோன்கள் வாங்குறாங்க, இத்தனை ட்ரோன்கள் யூஸ் பண்றாங்க, யூஸ் ஆகிறது தானே. அதில் 500 வாங்கி 500 யூஸ் பண்ண என்ன, 200 வாங்கி 500 யூஸ் பண்ண என்ன, எல்லாம் யூஸ் ஆயிடுச்சு தானே அப்படிங்கிற கணக்குகள் வந்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த அளவுக்கான வேலைகள் உக்ரைன்ல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தெளிவா நம்ம பல விஷயங்கள் பார்த்துருப்போம். பேக் முதற்கொண்டு, ஜாக்கெட் முதற்கொண்டு, பெட்டு முதற்கொண்டு எந்த அளவுக்கு ஊழல் நடந்துட்டு இருக்குது உக்ரைன்ல அப்படிங்கிறத பல விஷயங்கள் நம்ம சேனல்ல பார்த்துருப்போம். அது உக்ரைனோட சோர்சஸ், உக்ரைனோட மீடியாக்கள் சொல்றதை நம்ம பார்த்துருக்கோம். மற்றவங்க சொல்றதை நம்ம கண்டுக்கிறது இல்லை. உக்ரைனோட மீடியாக்கள், உக்ரைனோட சோர்சஸ் என்ன சொல்றாங்களோ அதான் பார்க்குறோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அதிகப்படியான ஆயுதங்கள் கொடுக்கணும். பைடன் அவர்களோட காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 3 மடங்கு கம்மியாக கிடைக்குது. ஏதோ இப்போத்தான் ட்ரம்ப் அவர்கள் மனசு மாறி அதிகப்படியான ஆயுதங்கள் உக்ரைனுக்கு கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்களே தவிர வந்திருக்குதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு சிக்கல் தான். ஸோ இது போல சூழ்நிலைகள் இருக்கும்போது உக்ரைனுக்கு வேற வழியே இல்லாமல் இது போல ட்ரோன்களை டெஸ்ட் பண்ணி ஏதாச்சும் சப்ளை கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்கி டெஸ்ட் பண்ணி இது போல விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. இது ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாக இருக்குது. ஸோ இப்போ அந்த டெஸ்டிங் கிரவுண்டில் வந்து பண்ணால் வெப்பன்ஸ்லாம் இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மெத்தட்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. களத்துக்கு யூஸ் ஆகுது, அவங்களுக்கு யூஸ் ஆகுது, கொடுக்கக்கூடிய நாடுகளுக்கு யூஸ் ஆகுது இல்லையா. ஸோ இது போல் ஒரு கிரவுண்டாக இருக்கிறதுனால அது எப்படி அவ்வளோ சீக்கிரத்தை ஸ்டாப் பண்ணுவாங்க, 2050 வரைக்கும் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை அப்படிங்கள சொல்கிறாங்க. சரி, ஓகே, இது போல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுக்கான வேலைகளில் அவங்க இறங்கியிருக்கிறாங்க. இப்போ களத்துல என்ன மாதிரியான வேலைகள் நடக்குது அப்படின்னா, ஒச்சான்ஸ்க் பகுதி இருக்கு இல்லையா, அந்த ஒச்சான்ஸ்க் பகுதியில பெருமளவில் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒச்சான்ஸ்க் ரிவரை வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒச்சான்ஸ்க் பகுதியில வந்து சிவஸ்கி டொனஸ்க் ரிவர் ஒன்று வரும். ஸோ அந்த ரிவரை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. அப்படி கிராஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, ஸோ செகண்ட் பிரிட்ஜெட், அதாவது அதிகப்படியான வீரர்களை இந்த ரிவரை கிராஸ் பண்ணி கொண்டு போய் வைக்கிறதுக்கான ஒரு ஃபுட் ஹோல்டு ஆல்ரெடி ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ திரும்பவும் 2வது பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறதுக்கான ஒரு பகுதி கிடச்சிருக்கு. இந்த ஓச்சா ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு செகண்ட் மிக பெரும் பிரிட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இதில் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இப்போ ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அதை ஒரு கோட்டையாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க உக்ரைன். இப்போ அந்த பகுதிகள் எல்லாமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. போக போக அந்த பகுதிகள்லாம் பின் வர ரஷ்யாவோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வர ரஷ்யாவும் உக்ரைனை பின் தள்ளி விட்டுட்டு ரொம்ப தூரம் முன்னேற இந்த பகுதிகளிலிருந்து ஆயில்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது அதிகப்படியான பெனிஃபிட் ரஷ்யாவுக்கு கொடுக்கும். ஸோ உக்ரைனுக்கு இது மேலும் பின்னடைவை ஏற்படுத்தும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போல தொடர்ந்து ரஷ்ய தரப்பு வந்து முன்னேற்றம் இருக்கு. இதுல சிர்ஸ்கி அவர்கள், ஜெலன்ஸ்கி அவர்கள், இப்போ பல நாடுகளோட ஆயுதங்கள், இப்போ ட்ரம்ப் அவர்களோட உதவி, ஸோ எல்லாம் கிடைக்கிறதுனால என்ன மாதிரியான மாற்றம் இந்த களத்தில் நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வரைக்கும் ரஷ்யா தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பல பகுதிகளில் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் தினந்தோறும் பார்க்க முடியுது. இது ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸான டீப்ஸ்டே தரப்பு சொல்லக்கூடிய விஷயங்கள். சரி, ஓகே, சண்டை தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கே, ட்ரம்ப் அவர்கள் அழுத்தங்கள் கொடுக்குறாளே, இப்போ ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை ஏதாவது நடக்க இருக்கான்னு கேட்டிங்கன்னா பேச்சுவார்த்தை அதை பத்தி ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதாவது ரஷ்யாவோட போய் பேசுறது, உக்காந்து பிடிக்கிறதுங்கெல்லாம் வேஸ்ட், எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லை. பட் இருந்தாலும் நம்மளுக்கு நம்பிக்கை இல்லைனாலும்
இதனால அமைதி கிடைக்கும்னு பலரும் சொல்றாங்களே, அதனால ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போம். ஏதாவது நெகோசியேஷன்ல கிடைக்குதா என்ன ஏதுன்னு. ட்ரம்ப் அவர்களும் நம்மள அக்யூஸ் பண்றாங்க. நம்ம இது போல பேச்சுவார்த்தைக்கு போறதில்லன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால போய் பேசி பார்ப்போம். அடுத்த மீட்டிங் இஸ்தான்புல்லையே வச்சு நடக்கட்டும். அதுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்துடலாம் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல வந்திருக்கு. அதாவது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல என்ன சிக்கல், ஏன் பேச்சுவார்த்தை நடக்க மாட்டேதுன்னா, ஹை லெவல் மீட்டிங் தான் வேணும், நான் புட்டின் அவர்களை பார்க்கணும், நான் பேசணும் அப்படிங்கிறது போல விஷயங்கள் வந்து பண்ண ஜெலன்ஸ்கி அவர்கள் தொடர்ந்து ரெக்வஸ்ட் வச்சுட்டே இருக்கிறார். ரஷ்ய தரப்புல இருந்து அந்த பிரசிடென்ஷியல் லெவல் மீட்டிங்லாம் நடக்காதப்பா, மினிஸ்டர் லெவல் மீட்டிங்கே போதும், ஹை லெவல் மீட்டிங் தான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு, லோ லெவல்லலாம் யாரும் பேசல, பேச்சுவார்த்தையே முடிவுக்கு வர மாதிரி தெரியல, இப்போ உட்காந்து தலைவர்கள் உட்காந்து பேசிக்கணும்னா எப்படி, அதுவும் துருக்கியில வச்சு, துருக்கி வந்து இங்கேயான்னு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள், இங்க கிடைச்சாலும் குத்துவார், அங்க கிடைச்சாலும் குத்திடுற மாதிரியான ஒரு ஏரியாவா இருக்கு. இப்போ அந்த ஏரியாவுக்கு தலைவர்கள் போய் உட்காடுறாங்கன்னா இவருக்கும் சேஃப்டி செக்யூரிட்டி இல்லை, அவருக்கும் சேஃப்டி செக்யூரிட்டி இல்லை, இப்படி இருக்கும்போது எப்படி வருவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் பேசுறாங்க அப்படின்னு சொன்னதே வந்து பார்த்தா ஒரு மிக பெரும் ஹைலைட். இப்போ திரும்பவும் ஒரு பேச்சுவார்த்தை இஸ்தான்புல்ல வச்சு நடக்க போகுது. அதில் என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்து அப்படியே மிடில் ஈஸ்ட்ல வந்துட்டோம்னா சிரியா. இந்த சிரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த சிவில் வார் எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கு. இந்த சுவைதா பகுதியிலேருந்து த்ரூஸ் கம்யூனிட்டி பெருமளவில் கட்டுப்பாட்டுகள் எடுத்திருக்காங்க. அவங்க இன்னுமே முன்னேறதுக்கான வேலைகள் இறங்கியிருக்கிறாங்க. 7 ஹெலிகாப்டர் 8 ஹெலிகாப்டர் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்புலேருந்து சுவைதா பகுதிக்குள்ளே போயிட்டு இருக்கு. தொடர்ந்து எய்டுகள், மிலிட்ரி எய்டா இல்லை சிவிலியனுக்கான எய்டா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் எய்டுகள் பரந்த வண்ணம் இருக்கு த்ரூஸ் கம்யூனிட்டிக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல இப்போதைக்கு கான்ஃபிளிக்ட் ஓயற மாதிரி இல்லை, மிக பெருமளவில் வெடிக்கும் அப்படிங்கிற பல அனலிஸ்ட் தரப்பு வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஒருவேளை நடக்குது அப்படின்னா ஆயில் பிரைஸ்லாம் ராக்கெட் வேகத்தில் ஏறும். ஒருவேளை அந்த ஒரு காரணத்துக்காக கூட இது போல விஷயங்கள் நடக்குதா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா ரஷ்யாவுக்கு வந்து பண்ணா சாங்ஷன் போடுறாங்க, பிரைஸ் கேப்ல ஆயிலோட பிரைஸ் கம்மி பண்றதுக்கு இயூல வந்து பண்ணா பேசிட்டு இருக்காங்க. சாங்ஷன்ஸும் ஆயிடுச்சுங்கிறாங்க. இல்லை ராபர்ட் ஃபிகோ அவர்கள்லாம் இன்னும் வீட்டோ போட்டிருக்காங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஒருவேளை இந்த ஆயில் பிரைஸ் இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு ட்ரம்ப் அவர்களா சொல்லிட்டு இருக்காங்களே, இப்போ ஒரு அழுத்தங்கள் நெருக்கடிகள் கிடைக்குது இல்லையா. மிடில் ஈஸ்ட்லயே ஒரு சிக்கலா இருக்கும்போது ஆயில் எப்படி அமெரிக்கா எடுத்து வந்து இங்க இருக்கக்கூடிய ஏசியா நாடுகளுக்கு தரும்? வாங்கல, சரி நீ சொல்ற மாதிரியே இருந்துக்கலாம், எங்களுக்கு ஆயில கொடுப்பா நீயே அப்படிங்கிறவங்கள கேட்டா கொடுக்கக்கூடிய இடத்துல அமெரிக்கா இருக்கணும் இல்லையா. அப்படி இல்லைன்னா அவங்க சொல்ற பேச்சு எடுபடாது. அம்மா வாங்க வேணாம்னு சொன்னா மட்டும் பத்தாது, அதுக்கான ஆயில் அவங்க கொண்டு வந்து கொடுக்கணும் இல்லையா. ஸோ இது போல சிக்கல்கள் இருக்கனால கண்டிப்பா மிடில் ஈஸ்ட்ல மிக பெரும் எஸ்கலேஷன் நடக்கும். இது ஈரானுக்கும் நல்லது. ஏன்னா சிரியால இருந்து பெருமளவுல ஆட்சிக்கு ஹெல்ப்லாம் நடந்து அவங்களோட சப்ளை லைன்ஸ் வந்து பண்ண துண்டிச்சிருக்கு. ஹிஸ்புல்லாக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் ஈராக்ல இருந்து ஹிஸ்புல்லாக்கு போகக்கூடிய அந்த சப்ளை லைன்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாத்தையும் மீண்டும் ரிவைவ் பண்றதுக்கு ஜுலானி அவர்கள் இப்ப கரண்டா ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கிறாரு இல்லையா, அது சாரா அவர்கள். ஸோ அவங்களோட ஈரான் ஒரு நல்ல உறவு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துருக்கி, ஈரான், ரஷ்யா இணைஞ்சு செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கான களம் இந்த சிரியாவா இருக்குமா, ஒத்துழைப்பு ஏற்படுதுமா, இல்லை சுமூகமா போகுமா, இல்லை எல்லாம் மாறி மாறி அடிச்சுக்குவாங்களா, என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு சந்திக்குது. அவருக்கு ஸ்டே சேஃப், பை.